Hi, hello, welcome to Mathematical 360. திடீர்னு நான் போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 7 அளவியல். இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோலம், ஸ்பியர். கோலம்ங்கிற டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் 2 இடத்த பார்க்க போகிறோம். கோலம், ஸ்பியர். வரையறை. கோலத்தோட வரையறை. ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சமாக கொண்டு ஒரு முழுச்சுட்டு சுற்றும் போது உண்டாகும் திண்ம கோலமாகும். அதாவது ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஆஃப் சர்க்கிள், அதாவது 2Dயில் வச்சுக்கோங்க. 2 டைமென்ஷன்ல ஒரு ஆஃப் சர்க்கிள் அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இது விட்டம் வந்து இதுதான். அதை அச்சா வச்சுட்டு, அதாவது ஒரு ஆக்சிஸ் மாதிரி வச்சுட்டு முழுச்சுட்டு சுற்றும் போது உண்டாகும் திண்மம் உருவம் கோலமாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்சிஸா வச்சு ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு திண்ம உருவம் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு உருவம் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோலம். கோலத்துக்கூட வரையறை தான். அரைவிட்டத்தை ஒரு அச்சா வச்சு முழுச்சுட்டு சுற்றும் போது கிடைக்கிறதா ஒரு திண்மம் வந்து கோலம். ஒரு கோலத்தை எங்கு குறுக்கு விட்டாலும் ஒரு வட்டம் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் மார்க் ஒரு பால் ஷேப் இருக்குது. அந்த பால் ஷேப்பை எங்கே நீங்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். சர்க்கிள் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அதை கட் பண்ணிங்கன்னா டாப் வியூவில் பார்க்கும்போது ஒரு கோல மையத்தின் வழியாக செல்லும் ஒரு தலை குறுக்கு வெட்டு மீப்பெருவட்டமாகவும், அதாவது மையத்தின் வழியா. இதே வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீடிங்கிற மையத்தொழிய போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மீப்பெருவட்டம். மட்டத்தலை குறுக்கு வெட்டுவது சிறிய வட்டங்க. அப்போ அதோட கோலத்தோட மையம், அதாவது சென்டர், இந்த கோலத்தோட சென்டர் பாயிண்ட்ல போறதா வந்து பார்த்தீங்கன்னா பிக் சர்க்கிளா இருக்கும். அதெல்லாம் ஸ்மால் சர்க்கிளா இருக்கும்னு சொல்றாங்க. படத்தில் உள்ளவாறு சிடி விட்டமாக கொண்ட வட்டம் மீப்பெரு வட்டம். இப்போ சிடிங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல இருக்குது. ஓகேவா? இப்போ மையத்தில் இருக்கும்போது அதோட ஆரம்பம் ஜாஸ்தியா இருக்கும். அதான் அதாவது மீப்பெரு வட்டம்னு சொல்றாங்க. கியூஆரை விட்டமாக கொண்ட வட்டம் சிறிய வட்டம். இப்போ கியூஆர்னா இதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது இது சின்ன வட்டமா இருக்கு. இப்போ டாப்ல பார்க்கும்போது இது பெரிய வட்டமாகவும், இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கியூடி சின்ன வட்டமாகவும் தெரியும். கோலத்தின் புறப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஆர்கிமெடிஸ் நிரூபணம். இந்த கோலத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிமெடிஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு நிரூபணம் வச்சிருக்காரு. அதை வச்சு இந்த கோலத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான உயரம் உள்ள உருளைநூல் படத்தில் காட்டுவதாக வைக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான உயரம். விட்டத்துக்கு சமமான உயரம்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2r. விட்டான என்ன சொல்லுவோம் d. d = 2r. அதாவது நம்ம ரேடியஸ் தான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டத்துக்கு பதிலாக 2r எடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அதன் விட்டத்துக்கு சமமான உயரம் இல்லை. விட்டம் 2d = 2r போட்டிருக்காங்க. h = 2r உள்ள ஒரு படத்தில் காட்டுகிறவாறு வைக்கப்படுகிறது. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்குள்ள ஒரு, அதாவது கோலத்தை வச்சிருக்காங்க பால் ஷேப்பான ஒண்ணு. கோலத்தின் புறப்பரப்பு உருளையின் மலைப்பரப்புக்கு சமம் என ஆர்கிமெடிஸ் நிறுவினார். அதாவது இந்த கோலத்தோட புறப்பரப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளையோட வலைப்பரப்புக்கு சமம்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தோட புறப்பரப்பும் இந்த உருளை வலைப்பரப்பும் சமம்னு சொல்லிட்டு ஆர்கிமெடிஸ்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் கோலத்தின் புறப்பரப்பு வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆர்கிமெடிஸோட நிறுவனத்தின்படி பார்த்தீங்கன்னா நிரூபணத்தைப்படி கோலத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் உருளையின் வலைப்பரப்பு. கோலத்தின் புறப்பரப்பு உருளையின் வலைப்பரப்பு ஈக்குவல்னு சொல்றாங்க. உருளையின் வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உருளையோட டாபிக் பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உருளையின் வலைப்பரப்பு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2πr/h சதுர அலகுகள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உருளையோட வலைப்பரப்புக்கான ஃபார்முலா. அதாவது 2πr/h சதுர அலகுகள். 2πr இதுல இருக்குது. h வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சமமான விட்டத்திற்கு சமமான வரும். விட்டத்துக்கு சமமான h எடுத்திருக்கோம் 2r. h க்கு பதிலா 2r சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 × 2 4 πr × r πr². கோலத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் πr² சதுர அலகுகள். கோலத்தோட புறப்பரப்புல அவனை ஃபார்ம் வந்துக்கிறோம் 4πr². வட்டத்துக்கு πr² மாதிரி கோலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4πr².
அரைக்கோளம் ஹெமிஸ்பியர். ஒரு திண்ம கோளத்தை அதன் ஏதேனும் ஒரு மீப்பெருவட்டம் வழியாக ஒரு தளம் வெட்டும் போது கிடைக்கும் கோளத்தின் ஒரு பகுதி அரைக்கோளம் எனப்படும். ஒரு திண்ம கோளம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரி மொத்த கோளமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மீப்பெருவட்டம்னா ஆல்ரெடி சொன்னா மையத்தை வழியா போறதுதான். ஸோ அந்த மையத்தை வழியா ஒரு தளம் வெட்டும்போது, அதாவது அதை கட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் கோளத்தின் ஒரு பகுதி. ஸோ அதை கட் பண்ணதுக்கு ஒரு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா அந்த பகுதி வந்து பார்த்தா அரைக்கோளம் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து கோளத்தோட பாதி அரைக்கோளம். ஸோ அதை ஹெமிஸ்பியர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு கோளத்தின் சரிபாதியை ஒரு அரைக்கோளம் என்கிறோம். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஒரு கோளத்தோட சரிபாதி வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோளம் சொல்றாங்க. ஸோ ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோளத்தின் வலைப்பரப்பு முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அரைக்கோளத்தின் வலைப்பரப்புனா அவங்க சொல்லிட்டாங்க சரிபாதின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், கோளத்தின் வலைப்பரப்பு டிவைட் பை 2. ஸோ இப்போ சரிபாதினா டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு கிடைச்சிடும். ப்ரீவியஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோளத்தின் வலைப்பரப்பு பண்ணி வச்சிருக்கோம் 4πr² டிவைட் பை 2. ஸோ இப்போ 2வும் இந்த 2 டைம்ஸ் போச்சோம்னா 2πr². ஸோ தேர்ஃபோர் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 2πr² சதுர அலகுகள். ஸோ இப்போ இந்த அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2πr² சதுர அலகுகள். அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கணிச்சது இதோட வலைப்பரப்பு மட்டும்தான். ஓகேவா, அதாவது வலைப்பரப்பு மீன் அதோட சரௌண்டிங் இருக்கிறது மட்டும்தான். ஸோ மொத்த புறப்பரப்புனா மொத்த சர்ஃபேஸும், அதாவது மொத்த பரப்புனா மொத்த சர்ஃபேஸ்க்கு நடந்திருக்கணும். ஓகேவா, இப்போனா அந்த ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வலைப்பரப்பு மட்டும் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால வலைப்பரப்பு நம்ம அதை கண்டுபிடிச்சிருந்தோம் உள்ள வலைப்பரப்பு ஈக்குவல் பண்ணி. ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வலைப்பரப்பு பிளஸ் சென்ட்ரல் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகி இருக்கும். அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு வலைப்பரப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பரப்பு என்ன வலைப்பரப்புனா இந்த ஸ்பியரோட வலைப்பரப்பு பிளஸ் மேல்வட்டத்தின் பரப்பு. ஏன்னா மேல்வட்டத்துல வந்து கோபனம் செக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த பரப்பை ஆட் பண்ணணும். ஸோ இது வலைப்பரப்பு இல்லாமல் அதையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா மொத்த பரப்பு கிடைக்கும். ஸோ அப்போ அரைக்கோளத்துக்கு மட்டும் தான் மொத்த பரப்பு இருக்கு. ஏன் ஸ்பியருக்கு வந்து இந்த மாதிரி கிடையாதுன்னா, ஸோ ஸ்பியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் தான், அதாவது வலைப்பரப்பு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மொத்த பரப்புங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ அதாவது கோளத்தின் வலைப்பரப்பு மொத்த பரப்பும் ஒன்றே ஒன்று தான், அதாவது 4πr². ஸோ இப்போ அரைக்கோளத்துக்கு மொத்த பரப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு நமக்கு தெரியும். ஸோ வலைப்பரப்பு பிளஸ் மேல்வட்டத்தின் பரப்பு. ஸோ வலைப்பரப்பு ஃபார்முலா 2πr² நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 2πr². மேல்வட்டத்தின் பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேல்வட்ட பரப்பு என்ன சர்க்கிள் மார்க், சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்ம் என்ன πr². ஸோ மேல்வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் டு πr². ஸோ 2πr² பிளஸ் πr², இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 3πr² கிடைக்கும். ஸோ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 3πr² சதுர அலகுகள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு 3πr² சதுர அலகுகள். அப்போ நீங்க கோளத்தோட ஃபார்மஸ்ல ஈஸியாக நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோளத்துக்கு 2πr² சதுர அலகுகள், அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3πr², கோளத்தோட பரப்புக்கு வந்து வலைப்பரப்பு வந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 4πr². ஸோ அப்போ நீங்க ஈஸியாக இந்த 3 ஃபார்மாவும் கோளத்துக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் புக் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கோளம் மற்றும் அரைக்கோளம் சார்ந்த கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ டெப்தா பார்க்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.